உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டேய் கதிரு, இதுக்கப்புறம் நான் உனக்காக பேச போனா உன் மாமா எப்படிடா கேப்பாரு? சரிடா, என் பேச்சுக்கு நீ மரியாதை கொடுப்பேன்னு நினைச்ச. இப்ப அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டல. நீ பண்ண வேலையால தனா கல்யாணம் மட்டும் இல்லடா, மாயா கல்யாணத்திலயும் பிரச்சனை வரும். 2 பேரோட கல்யாணமும் ஒன்னாதான் நடக்க போகுது. என்னத்த சொல்றீங்க? மாமா 2 கல்யாணத்தையும் ஒரே மேடையில நடத்த முடிவு பண்ணிருக்காரு. இப்ப போய் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. அத்த, மாயாச்சின்னு கல்யாணத்தை கூட நீங்க நடத்திக்கோங்க. ஆனா தனா கல்யாணத்தை என்ன நிறுத்த சொல்றியாடா? என்னடா பேசிட்டு இருக்க நீ? நம்ம தனா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உனக்கு ஆசை இல்ல? அவ லைஃப் நல்லா இருக்கணும் தான் நான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கார்த்திக் நல்ல வேலை தான். போதும் கதிரவா, போதும். இப்படியே எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருப்ப? போடா. உன்கிட்ட வந்து தன்மையா சொன்னது தப்பா போச்சு. நானும் மத்தவங்கள மாதிரி உன்னை திட்டி இருக்கணும். நீ திரும்ப இப்படி எல்லாம் பண்ணதுக்கு நானே காரணமாயிட்டேனோன்னு எனக்கு தோணுது. ஆமா ஆமா. என்ன? என்னது? நான் தான் காரணம்னு சொல்றியா? ஆமாத்த, இந்த கல்யாணத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம். டேய், என்னடா சொல்ற? இத நான் சொல்லல, அவங்க தான் சொன்னாங்க. அவங்களா? யாருடா சொன்னாங்க? புவனேஸ்வரி. புவனேஸ்வரியா? என்னடா உளறிட்டு இருக்க? இதெல்லாம் நான் ஏன் பண்றேன்னு மட்டும் எல்லாரும் கேக்குறீங்கல்ல. நான் தனா வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் பண்றேன். கார்த்திக் மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி தனா லைஃப் ஸ்பாயில் அடையக்கூடாதுன்னு தான் இப்படிலாம் பண்றேன். ஆனா அந்த கார்த்திக் வெறும் அம்பு தான். அவனை ஏவுனது அந்த புவனேஸ்வரி. கதிரு, புதுசா என்னடா கதை சொல்லிட்டு இருக்க? புது கதையெல்லாம் இல்லத்த, பழைய கதை தான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கதை. இந்த கார்த்திக திட்டம் போட்டு தனாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. கார்த்திக் கெட்டவனு புவனேஸ்வரிக்கும் தெரியும், இருந்தும் தனாவுக்கு அவனை கட்டி வைக்க பாக்குறாங்க. ஏன்னா புவனேஸ்வரி கார்த்திகை விட மோசமானவங்க. அவங்க பழைய கோவத்தெல்லாம் காட்டுறாங்க. இத பாரு, பகை எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு தான் இந்த கல்யாணமே நடக்குது. இல்லடா, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற. இப்ப கூட நீங்க என்ன நம்பல? பரவாயில்ல, யார் நம்பலனாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நிஜத்தை யாராலையும் மாத்த முடியாதுல்ல. அந்த புவனேஸ்வரி நல்லவங்க இல்ல, அவங்க உண்மையான முகமே வேற. என்கிட்ட அதை சொன்னாங்க. இது 20 வருஷத்தோட பகைன்னு என் முகத்தை பார்த்து சொன்னாங்க. அந்த பகையை பழிதிக்க தான் அவங்க இந்த கல்யாணத்தை பண்ண போறாங்க. உங்க மேலயும் மாமா மேலயும் அவங்களுக்கு கோவம் இன்னும் போகல. உங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு அவங்க தனா ஒரு ஆயுதமா யூஸ் பண்றாங்க. இத நானா சொல்லாத, அவங்களே என்கிட்ட சொன்னாங்க. இந்த பிரச்சனை உங்ககிட்ட இருந்தா ஆரம்பிச்சது. இதுக்கு நீங்க ஒரு முடிவெடுத்தா மட்டும்தான் தனாவோட வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். அதுக்கு மேல நீங்களே யோசிச்சுக்கோங்க அத்தை. இப்போ என்ன முழுசா ஏத்துக்கிட்டாங்க. இது நடக்கணும்னு தான் நீ ஆசைப்பட்ட. ஆனா இதெல்லாம் இங்க இருந்து பார்க்க நீ என் கூட இல்ல. அது நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. மாயா, நான் உன் அம்மா சந்தியா பேசுறேன். எப்படி இருக்க மாயா? என்ன நீ ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு தெரியும். ஏன்னா இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். எப்பவும் என்னோட பர்த்டேக்கு
நீதான் நிறைய சர்ப்ரைஸ் கொடுப்ப. உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நீ என் பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு கார்டுல நீ, நான், அப்பா 3 பேரும் இருக்கிற மாதிரி ஒரு படம் வரைஞ்சு கொடுத்த. அதை இன்னும் பத்திரமா வச்சிருக்கல? எல்லா பிறந்த நாளைக்கும் நீ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுப்ப. ஆனா என்னுடைய இந்த பிறந்த நாள்ல நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வந்திருக்கேன். என்னால இருக்க முடியாம போன வீட்டுக்குள்ள இப்போ நீ இருக்க. எனக்கு நிஜமா சந்தோஷமா இருக்கு மாயா. மாயா, என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கா? போனை வர கையில வச்சுக்கிட்டே தூங்கிட்டா. மாயா, மாயா, நான் உன் அம்மா சந்தியா பேசுறேன். எப்படி இருக்க மாயா? என்ன நீ ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு தெரியும். ஏன்னா இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். அக்கா, நல்லா இருக்கியாக்கா? எனக்கு சந்தோஷமா இருக்குக்கா. என் பொண்ணு இப்போ முழுசா உன்னோட பொண்ணா மாறிட்டா. அவளுக்கு நீங்க ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போறீங்க. நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்க்கா. சரியான ஆள் கூட அவங்க வாழணும். நீ கவனமா இருக்கா? நம்ம பசங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது உன் கையில தான் இருக்கு. பெரியம்மா, பெரியம்மா, நீங்க எப்ப வந்தீங்க? மாயா, மாயா, இந்த வீடியோ பாரு. இந்த வீடியோ பாரு. ஓ, இதுவா? அம்மா பேசின மாதிரி சீனு ஒரு வீடியோ பண்ணால, அத நான் நைட்டு பாத்துக்கிட்டே தூங்கிட்டேன். ஆஹா, இதுல வேற மாதிரி வந்தது மாயா. சந்தியா என்கிட்ட பேசினா. உங்ககிட்டயா? ஆ, இதுல சீனு என்கிட்ட பேசின மாதிரி இல்ல பண்ணிருக்கான். இல்ல, நீ நீ இப்ப போட்டு பாரு. போட்டு பாரு. மாயா, நான் உன் அம்மா சந்தியா பேசுறேன். இல்லையே பெரியம்மா, அதே மாதிரி தான் இருக்கு. ஆஹா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.